கன்னடத்துல கிச்சா சுதீப், நவீன் சந்திரா, விக்ராந்த், ரோஷினி பிரகாஷ், யோகி பாபு நடிப்புல வெளியாயிருக்கிற மார்க் படம் எப்படி இருக்கும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்வராக இருக்கும் தன் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொண்டுட்டு தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு ஒரு வில்லன். பல குழந்தைகளை கடத்தி மறைச்சு வச்சுட்டு பல பெற்றோர்களை தவிக்க வைக்கிறான் இன்னொரு வில்லன். 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுறாரு இன்னொரு வில்லன். தன்னோட தம்பியோட காதலை எதிர்த்து அதற்காக பலரை போட்டு தள்ளுறாங்க இன்னொரு வில்லன். இவங்கள சஸ்பெண்ட்ல இருக்கும் போலீஸ் எஸ்பியான கிச்சா சுதீப் எப்படி பந்தாடுறாரு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கிறாரு அப்படிங்கறது ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்கிற படம் தாங்க மார்க். ஹீரோவோட பேர் மார்க் அப்படிங்கறனால படத்துக்கு இந்த தலைப்பா வச்சிருக்காங்க. கன்னடத்துல உருவான இந்த படம் தமிழ்லயும் வெளியாயிருக்கு. லாஜிக்லாம் பார்க்காம படத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு முதல் சில சீன்களே சொல்லியிருக்காரு இயக்குனர். போதையில அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கெட்ட ஆட்டம் போட்டபடி ரவுடிகளை அடிச்சு கவச்சபடி அறிமுகம் ஆகிறாரு கிச்சா சுதீப். இவரு சஸ்பெண்ட்ல இருந்தாலுமே டியூட்டில தான் இருப்பாராமாங்க. ஏகப்பட்ட டிரான்ஸ்பர், ஏகப்பட்ட சஸ்பெண்ட் வாங்கினாலுமே அவரை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு ஒரு போலீஸ்காரு. ஒரு ஹீரோ இப்படிப்பட்டவரு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. தனக்கு விசுவாசமான ஒரு போலீஸ் டீம் உதவியோட குழந்தை கடத்தல் ஒரு ரகசியம் அடங்கிய செல்போனை தேடி அலைஞ்சிட்டு போறாரு சுதீப். அப்போ பல வில்லன்கள், பல ஆக்ஷன்கள், பல துப்பாக்கி சூடு, ரத்தம், கொலை என படம் போகுது. ஹீரோ போலீஸ் அப்படின்னாலுமே இப்போ வேலையில இல்ல அப்படிங்கறனால தாடி வச்சபடி முரட்டுத்தனமான தோற்றத்துல அடிக்கடி குடிச்சபடி ஆக்ஷன்ல கலக்கிருக்காரு கிச்சா சுதீப். படத்துல 5 ஃபைட் மாஸ்டர்கள் வேலை செஞ்சிருந்தாலுமே தங்களோட திறமைய போட்டி போட்டு காமிச்சும் இருக்காங்க. அதிலும் மேம்பான ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட், ஓபனிங் ஃபைட் அருமையா இருக்கு. எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாத அதிகாரிங்கிற சுதீப்போட கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குங்க. டான்ஸிலும் 2 பாடல்களையும் கலக்கி இருக்காரு. அவரோட மேனரிசம், டயலாக் டெலிவரி வித்தியாசமா இருக்கு. அவருக்கு மனைவி, காதலி இல்லாதது கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. ஆனா படத்துல ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க. சைகோ மாதிரி கத்திட்டே பலரை அடிச்சு துன்புறுத்தி இஷ்டத்துக்கு கொல்லிட்டு இருக்காரு நவீன் சந்திரா. தன்னோட விருப்பத்தை மீறி தம்பி விக்ராந்த் காதலியோட ஓடுனனால கோபப்பட்டு பொங்குறாரு. அவருக்கும் சுதீப்புக்கும் எப்படி மோதல் வருது அப்படிங்கறது நல்ல திரைக்கதைன்னே சொல்லலாம். ஜோக்கர் சோமசுந்தரம் காமெடி கலந்த வில்லனா வந்திருக்காரு. சைன்டாம் சாக்கோ கொடூர அரசியல்வாதியாக வந்திருக்காரு. அவர் சம்பந்தப்பட்ட பல சீன்கள் தமிழக அரசியலை நினைவுபடுத்துதுன்னே சொல்லலாம். அப்புறம் டஜன் கணக்குல அடியாட்கள் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டும் போறாங்க. இதற்கிடையில குழந்தை, குடும்பம் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் சீன்களும் இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளை நேர்த்தியாவும் ரசிச்சும் படமாக்கி கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளரான சேகர் சந்திரா. அவரோட ஆங்கிளும் சண்டை நடக்கும் லொகேஷனும் அவ்வளவு அழகா இருக்கு. காந்தாரா புகழ் அஜினீஸோட இசை படத்தை இன்னும் ஸ்பீடாக்கி ஆக்ஷன் காட்சிகளை அதிரடியாவும் காட்டியிருக்கு. ஆனாலும் குழப்பமான திரைக்கதை, சரியாக செட் ஆகாத தமிழ் டப்பிங் என கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. வேலை இல்லாம இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியால இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் பெரிய லாஜிக் மீறல்னே சொல்லலாம். குழந்தை சம்பந்தப்பட்ட சீன்கள் பல படங்களை நம்ம பார்த்ததுதான். சில ஆக்ஷன் காட்சிகளும் சில சீன்களும் அப்படியேதான் இருக்கு. பல ஹிட் படங்களோட சீன்களை கொஞ்சம் காப்பி பண்ணி இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சுதீப் டீம்ல போலீஸா இருக்கிற ரோஷினி பிரகாஷ், இன்னொரு போலீஸா வருகிற தீப்ஷிகா நடிப்பு, ஃபைட் சீன் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. யோகி பாபு ஒரு கடத்தல்காரரா வராரு. அவரோட நடிப்பு, கேரக்டர் படத்தோட ஒட்டவே இல்லைங்க. அவரோட நடிப்பிலும் அவ்வளவு செயற்கைத்தனம் தான் தெரியுது. சில மணி நேரத்துல 18 குழந்தைகளை கண்டுபிடிக்க போராடும் போலீஸ் சீன்கிற கதை ஓகேவா இருக்கு. ஆனாலும் அடிக்கடி சண்டை, ஓவர் சவுண்டு, வில்லன்கள், மோதல், துரத்தல் இது எல்லாமே எப்ப போதும் அப்படின்னு சொல்றபடிதான் இருக்கு. கர்நாடகால நடக்கிறத தமிழகத்தில் நடக்கிறது போல டப்பிங்ல மாத்தி இருக்கிறது கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. பல விஷயங்கள அநியாயமாவும் இருக்கு. அரசியல், காதல், போதை மருந்து, குழந்தை கடத்தல், துரோகம் என பல விஷயங்களை சொல்லி இருக்கிறது கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. கன்னட ரசிகர்களை மனசுல வச்சுட்டு சுதீப் ஹீரோயிஸ பில்டப்பா சொல்ற படம் தான். ஆனா தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகுமா அப்படிங்கறது தெரியல. ஆக மொத்தத்துல மார்க் மாசி இருக்கு. ஆனா பாஸ் மார்க் வாங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.